எவ்வளவு பெரிய பாஸ்டரா இருந்தாலும் உதவி என்பது இங்கே அல்ல, உதவி எங்க? அன்பே. ஆமே. இப்ப என் கையில மொபைல் இருக்குல்ல, என் கையில மொபைல் இருக்கு, அக்கா கையில மொபைல் இருக்கா? தோத்திரம். இப்ப நான் இங்க இருந்து உங்களுக்கு போன் பண்றேன், ஆனா என் போன்ல இருந்து டைரக்டா உங்கள்கிட்ட வருதா? எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிற அது எதுன்னே சேட்டலைட்டுக்கு போயிட்டு வருதா? நானும் அண்ணனும் பக்கத்துல தான் இருக்கும். பேசாம இங்க இருந்து இங்க நுழைய வேண்டியதானே? கழுத கர்மாந்த இங்க நுழைய மாட்டேன். இது எங்க போகுது? எங்கேயோ போய் அங்க ஒரு இடத்துல போய் அங்க அனுமதி பெற்று அங்க இருந்து இங்க வருது. எவ்வளவு டிராவல் பண்ணுது பாருங்க. அத மாதிரிதான் ஜெபம். நம்ம என்னதான் ஊக்கமா ஜெபம் பண்ணாலும், ஊக்குவித்து ஜெபித்தாலும் அங்க போய் பெர்மிஷனோட தான் ரிட்டர்ன் வரணும். இங்க பலரும் தேவ சித்தத்துல இல்லாததுனால அங்க போய் நின்னுக்கிடும், அவுட்புட் ஆக. ஏன் வரலன்னு கேட்டா இங்க பேசுவோம். உனக்கு நான் ஜோம் பண்ணனே, உனக்கு போன வாரம் வரும்பொழுது உன்னை ஜோம் பண்ணி தானே அனுப்புனேன், ஒண்ணுமே நடக்கலையோ. உடனே ஆண்டவர் சொல்லுவார், ஏல ஜோம் பண்ணதெல்லாம் சரிதான், ஆனா அவன் ரொம்ப நாளா நாட் ரீச்சபிளே இருக்கான். தேவ சித்தத்துல இல்ல. ஆளு தேவ சித்தத்துல கையில போன் இருக்கு, போன்ல சிம் இருக்கு, ஆனா ஆளு மட்டும் நாட் ரீச்சபிள். எங்க? தேவ சித்தத்துக்கு வெளியில, தேவ சித்தத்துக்கு வெளியில, தேவ கிருபைக்கு வெளியில. அதனால ஊழியம் செய்யறதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல சித்தம் நிறைவேற்றுகிறேனா என்று பார்ப்பதான். இல்லை என்றால் மறிக்கிறது வரைக்கும் பாஸ்டரா இருக்கலாம், 10 பைசா ஒரு வேலுக்கும் பிரயோஜனம் இருக்கா?